அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்னிலிருந்து நாம் ஒரு நிமிட ஜோதிட பதிவுகள் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த பதிவுகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் இதை அப்ளை பண்ணி பார்த்து பலன்கள் சொல்லி வெற்றி பெறுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, பிறர் சொல்லுவதையே ஒரு ஜாதகர் செய்கிறார். சொந்தமாக அவரால் யோசிக்க முடியல, சொந்தமாக அவரால் செய்ய முடியல. ஏன் அது நீங்களாக கூட இருக்கலாம். அதற்கான ஜோதிட விதிகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பொழுதும் பிறர் சொல்லுவதையே செய்யக்கூடிய சூழலில் உள்ளார் ஒரு ஜாதகர், சொந்தமாக முடிவெடுக்க முடியல. இதற்கான சில ஜோதிட விதிகள் என்ன அப்படின்னா, லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருந்தால், பிறர் கட்டுப்பாட்டிலேயே இருந்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இவர் செய்வார், அவ்வளோதான். மேலதிகாரிகளோட அறிவுரைப்படி அல்லது மற்றவர்களுடைய வழிகாட்டுதலின் பெயர்லேயே இவர் செய்து கொண்டிருப்பார். இது குடும்பத்தில் கூட இருக்கும். இவர் தம்பியாக இருப்பார், அக்கா சொல்கிறதையே கேட்டு நடந்துக்கிட்டே இருப்பார். இவருடைய மனைவி சொல்கிறதே கேட்டு நடந்துக்கிட்டே இருப்பார், மாமனார் சொல்கிறதே கேட்டு நடந்துக்கிட்டே இருப்பார். அப்போது அடுத்தவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இவர் ஏதோ ஒரு விதத்தில் போய் சிக்கிப்பார். அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் பலமிழந்திருக்குன்னு வச்சுங்களேன், புதன் கெட்டு போயிருக்கு அப்படின்னா இவரால் சொந்தமாக முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது முடியாது. அவருக்கு அதில் தயக்கம் இருக்கும், ரொம்ப யோசிப்பார். மற்றவங்க சொல்கிற கருத்து சரியாக இருக்குன்னு நம்புறதுக்கு இவர் பழகிப்பார். அதாவது புதன் பலமிழந்து இருந்தார். சரியா? இந்த 2 விதிகள் முக்கியமான விதிகள், சொந்தமாக முடிவெடுக்க முடியாதவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடியது. சரியா நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும். நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.